ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் 2 நம்பர்ஸ் இருக்குது, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் உடனே சூஸ் பண்ண முடியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த மெசேஜுக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்கும் தான். ஓகே, இப்போ நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்றில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பர்சனை லூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் இப்போ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துதா, அதை நினச்சிட்டே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறது ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வா. முதல்ல டிட்டாச் ஆக, அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வா. நடந்து முடிஞ்சது எல்லாமே உன்னுடைய ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து டிட்டாச் ஆகு. அதே மாதிரி இப்போ யார் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருமே உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் உன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ முதல்ல அதுலேருந்து வெளியே வா. ஒரு விஷயத்தை வச்சு, ஒரு சுச்சுவேஷனை வச்சு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணாத, எல்லாமே நமக்கு தப்பாக தான் நடக்கும் அப்படின்றத யோசிக்காத அப்படின்றத சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இரு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று, நீ டைம் எடுத்துக்கோ. நீ ஒரு முடிவு எடுக்க முன்னாடி நிறைய யோசிச்சு உன்னோட டைம், ஒரு டெசிஷனுக்கு உன் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது நடந்த உன்னைய கஷ்டப்படுத்துகிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வா, பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னா, ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க மேபி நம்பர் 1 பார்த்துட்டு நம்பர் 2 பார்க்குறவங்களா இருப்பீங்க. நம்பர் 2னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன் மேலே டவுட்டாக இருக்கா, இவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ண பர்சன் கரெக்டு தானா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் இவங்களை எடுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அந்த பர்சன் உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக நடக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய உள்ளுணர்வை கவனிங்க. உங்களுடைய இன்னர் கைடன்ஸ் உண்மை தான், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.